மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நள்ளிரவில் நிறைவேற்றம். மசோதாவுக்கு ஆதரவாக 128 பேரும் எதிராக 95 பேரும் வாக்களித்தனர். Be taken into consideration. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் வக்பு திருத்த மசோதா நிறைவேற்றம். இரு அவைகளிலும் 27 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த காரசார விவாதம். வக்பு திருத்த மசோதாவில் மக்களை தவறாக வழிநடத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு இந்த மசோதா பயனளிக்கும் என மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. மக்களை அளிக்கும் உட்பிரிவுகளை தவிர புதிதாக எதுவும் இல்லை. மாநிலங்களவையில் வக்பு வாரிய திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது கார்கே பேச்சு. வக்பு திருத்த மசோதா அரசியலமைப்பு மீதான தாக்குதல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. The solution is 5 kilometers away. The Supreme Court is there to struck down. If at all it is legislated or passed, it will. We are very certain about it. வக்பு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஜேடியூவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. முகமது காசிம் அன்சாரி, முகமது அஷ்ரப் அன்சாரி ஆகியோர் பதவி விலகல். ஜனநாயகத்திற்கு எதிரான வக்பு சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மத்திய அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு தாவேக இன்று ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தகவல். கூட்டாட்சி என்ற சொல்லே மத்திய அரசுக்கு அலர்ஜியாக உள்ளது. மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்திய பாஜக அரசு சட்ட உரிமைகளை பறிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் சுயாட்சி காப்பாற்றப்படும் என்றும் பேச்சு. அதிமுக தொடர்பான புகார்களை விசாரித்து முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. கோடை மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இரவில் இடியுடன் கொட்டி தீர்த்த கனமழை. நகராட்சி அலுவலகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கியது. முருகனின் 7ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் கோவை மருதமலை முருகன் கோயிலில் இன்று குடமுழக்கு. பாதுகாப்பு பணிக்கு ஏராளமான போலீசார் குவிப்பு.
மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு ஏற்பாடுகள் தீவிரம். விஐபி பாஸ் கேட்டு இரவில் குவிந்த கோவில் உபயதாரர்கள் மற்றும் நிர்வாகத்தினர். பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணிகளை சாப்பிடலாம். தர்பூசணியில் ரசாயன கலவை இல்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திணிக்கவில்லை. மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். மணிப்பூர் வன்முறை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை. வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் வலியுறுத்தல். திருப்பதியிலிருந்து பழனிக்கு பேருந்து போக்குவரத்து சேவை தொடக்கம். மங்களகிரியிலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். தாய்லாந்து அரசு சார்பில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த தலைவர்களுக்கு இரவு உணவு விருந்து. பிரதமர் மோடி, வங்காளதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஹைதராபாத்தில் ஆட்டோ மீது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 2 காயம். சாலையில் நடந்து சென்றவர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியீடு. ஆந்திர மாநிலம் பார்வதிபுரத்தில் பண்டல் பண்டலாக 395 கிலோ கஞ்சா பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 39 லட்சம் ரூபாய் என போலீசார் தகவல். ஜார்க்கண்டில் பொக்காரோவில் வேலை தேடி இடம்பெயர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல். போராட்டத்தின் போது ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் பலர் காயம். லேசர் ஒளி மற்றும் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் அயோத்தி பாலராமர் கோயில். ராமநவமியை ஒட்டி கோயில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. கிரீஸ் நாட்டில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்து. குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். அப்பாவி பொதுமக்கள் 9 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 120 ரன்களுக்குள் சுருட்டிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 80 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அபார வெற்றி. இன்று நடைபெறும் 16வது ஐபிஎல் லீக் போட்டி. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதல். சேப்பாக்கத்தில் நாளை சென்னை, டெல்லி அணிகள் மோதும் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை சில நிமிடங்களிலேயே நிறைவு. இடைத்தரகர்கள் மூலம் மொத்தமாக புக் செய்யப்பட்டு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக ரசிகர்கள் குற்றச்சாட்டு. வேகப்பந்து வீச்சாளர் ககிசோ ரபாடா தாயகம் திரும்பியுள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளதாக குஜராத் அணி நிர்வாகம் அறிவிப்பு. இறுதிக்கட்டத்தை எட்டிய ஐஎஸ்எல் கால்பந்து தொடர். அரையிறுதிப் போட்டியில் மோகன் பகான் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஜாம்ஷெட்பூர் அணி. குமுதம் மற்றும்
மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.